ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவரத்தில் இருக்குங்க. அண்ணாவரம் ஆடியோ ஆஃபீஸில் இருக்கும். ஏன்னா பில்லெல்லாம் கொடுத்து நம்ம டிரைவர் என்ட்ரி வார்க்கு போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா அத்தனை வண்டி நிற்குதுன்ட்டு செம்ம கூட்டம். அதுக்குள்ளே ஒரு வண்டி வேறு ஒரு தமிழ்நாடு வண்டி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. வண்டி நிறுத்தி போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஆள் பார்க்கலன்னு சொல்லி போட்டு நல்லா பிடிச்சி லாக் பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க. வெறும் 300-400 பார்த்தோம்னா அப்புறம் இங்கேயே பிடிச்சி பில்லெல்லாம் பிடிங்க வச்சு அப்புறம் கேஸெல்லாம் போட்டு தேடி விட்டுருவான். போகலாமா? நம்ம ஆள் என்ட்ரி ஓட்டு வந்துட்டாருங்க. இந்த ஒரு ஆடியோ ஆஃபீஸு அந்த பக்கம் இருக்குது. அப்படியே கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆள் போய் என்ட்ரி போட்டு வந்தார் டிரைவரு. இங்கே பார்த்தீங்களா கையில் சீலு. முன்னெல்லாம் சீல் வைக்காமல் இருந்தாங்க. நிறைய பேர் அப்படியே ஓடிடான்னு சொல்லி போட்டு ஒரு வண்டிக்காரங்க போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகாமல் சீலு என்ட்ரி ஓட்டு சீல் வச்சுட்டு வந்துருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவாரப்பள்ளி போயிட்டுருக்குறோங்க. ராஜமந்திரி அவுட்டர் ரோட்டில் தேவாரப்பள்ளி இருக்குது. இதெல்லாம் ரைட் கட் பண்ணோம்னா கம்மம் போய் சூர்யாப்பேட்டை போய் ஹைதராபாத் போகிறோங்க. இதை நம்ம ரைட் கட் பண்ண வர ரோடுங்க. ஒரு 15 கிலோமீட்டருக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே தான் ரொம்ப மோசங்க. பாருங்கள் எப்படின்ட்டு நல்லா கல்லும் குழியுமாக இருக்குது. வண்டியே கம்துன்னு நினைக்கிறேன். இதில் வீட்டில் தெரியாது, கொஞ்சமாக தான் தெரியுது. ஒரு சில பக்கம்லாம் அப்படியே எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது. அப்படியே வண்டி நிறுத்திக்கோணும். இந்த மாதிரி குழி இது இல்லாட்டி நான் விஜயவாடா போய் வரலாங்க. அது போனால் 50 கிலோமீட்டர் சுற்று வரும். ஒரு 6 டோல்கேட் இருக்குது. 50 கிலோமீட்டர் கம்மி. ஆனால் அதுக்கு அந்த மாதிரி ரோடு இல்லை, நல்லா இல்லை. என்ன பண்ணுறதுங்க? எங்களுக்கு பேங்க் என்னது ஹைதராபாத்துக்கு 200 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னானுங்கன்னா இப்போ ஃபோன் பண்ணுறேன், எங்களுக்கு ஹைதராபாத் இன்னும் 60 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னாங்க. 2 மணி நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹைதராபாத் என்ட்ரி ஆக போகிறோங்க. என்ட்ரியில் இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ தான் சூர்யாப்பேட்டை தாண்டி போயிட்டுருக்குறோம். மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது சரியா. ஹைதராபாத் பைபாஸ்லேயே கல் நடு ரோட்லேயே செஞ்சுறாங்க. இதெல்லாம் போலீஸ் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களான்னு தெரியல. இங்கே சட்டம்ப்பா, இங்கே கல் வைக்கலாம். நம்ம ஊர்லாம் தொழில் நினைச்சு போச்சு, என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹைதராபாத் ரோட்டில் நிற்கிறேங்க. சொல்லிட பார்த்துருப்பீங்க. அப்படியே சமையல்லாம் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு நின்னோம். அப்படியே வண்டிக்கிட்டு இருந்து பாட்டு இருந்தாங்க. மேலேருந்து மீன் துளிச்சு இங்கே பாருங்கள். தண்ணி போய் மீனெல்லாம் மாட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. மீன் எல்லாம் உசுரோடு இருக்குது. இங்கே 1 2 இங்கே ஒரு மீன், இங்கே ஒரு மீன். மீன்லாம் உசுரோடு இருக்குது. மீன் வேணுமா? உசுரோடு இருக்குது 3 மீன், பெரிய மீன் ஜம்முன்னு இருக்குது. இது என்ன பண்ணலாம்? இங்கே தூக்கி ஆற்றுல விட்டு போயிடலாமா, இல்லை எடுத்து போய் சமைக்கலாமா யோசனை பண்ணிட்டு இருக்கிறேங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நாங்கள் வந்து பருப்பு போட்டோம் காலையிலேயே. அதனால நம்ம தேவா வந்து வேணாம் மீன் விட்டுடலான்ட்டாப்புல. அன்றைக்கி மீன் காசு கொடுத்து வாங்கி செஞ்சுட்டு இருந்தால் இன்றைக்கி கிடைக்குது. ஆற்றுல ஓட போகிறோம். ஓடு செத்து போய் போட்ட போடலே செத்து இருக்குப்பா. தூக்கி போடு. போயிடுச்சா? போயிடுச்சு. நீந்திட்டு போயிடுச்சு. இந்த இது எடுத்து போடு. சரி பார்க்கலாம். நான் தூக்கி போடுறேன். நீ எனக்கு தின்ன மீன் அப்புறம் நீ தூக்கி போடுறிய? நீ கல்லுலேயே ஓட்டு சாகடிச்சிருவேன். அதுவும் எங்கே சிறக்காக பார்த்துறது.
அவ்வளோதான் போயிடுச்சு. அவ்வளோ நம்மளும் போகலாங்கடா. பருப்புக்கு விசில் வந்திருக்கோ போய் சாப்பிட பருப்பு சோறு இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் மீன் இருந்துச்சு, மீன் செய்ய முடியல, பருப்பு வச்சுருக்குறோம், அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ரிங் ரோட்டில் இருக்குங்க. இதான் ரிங் ரோடு ஏறணுங்க. அப்படியே டயர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போகலாம். மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. டயர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி செக் பண்ணிக்கணுங்க. ஏன்னா இது ஒன்று நம்ம மோசமான ரோட்டில் வந்திருக்கிறோம், ஆணி ஈனிக்கு ஏதோ ஒன்று ஏறி இருக்கும். ஆனால் அந்த ரோட்டில் முன்னாடி போயிட்டோம்னா நிறுத்துறதுக்கு இடம் இருக்காது. இந்த ஆளுங்க வந்து கேஸ் போடாது போடுற நல்ல பிரச்சனை பண்ணுவாங்க. இங்கேயே செக் பண்ணிட்டு போய்க்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு, அப்படியே கிளம்பலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திரும்ப போகிற வழி வந்துருச்சுங்க. பாரு, மும்பை ரோட்டில் இறங்க போகிறோம். மும்பை ரோட்டில் இறங்கி 40 கிலோமீட்டர் போனோம். எக்ஸிட் கேட்டு 3. நம்ம எக்ஸிட் கேட்டு 3 இறங்கி டோல் வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம லோடு இறக்க வேண்டிய இடங்க. ஃப்ரெண்ட்ஸ் டோல்கேட் தாண்டியாச்சுங்க. டோல்கேட் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. அதை தாண்டி அப்படியே மும்பை ரோட்டில் இறங்க போகிறோம். ரைட்டில் கட் பண்ணால் ஹைதராபாத்து. சரியா இங்கே ஒரு 40 கிலோமீட்டருங்க கம்பெனிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிங் ரோடு இறங்கி அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே வெயில் மணி 12:30 ஆகுது. கரும்பு ஜூஸ் சாப்பிட்லான்ட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு, சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மிஷின்லாம் பிழிவாங்க நிறையா பக்கம். அப்படியே அந்த மரத்தில் இது பண்ணுறாங்க, செக்கு மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் வண்டி கூட நிறுத்தியாச்சுங்க. இங்கே ஒரு வேர்மார்ட் கடையில் நிறுத்தி வச்சுருக்கோம். பாருங்கள், இதான் நம்ம நிறுத்தி வைக்கிற இடம். இதான் கம்பெனி, எம்ஆர்எஃப் கம்பெனி. இது கூட நாளைக்கு இறக்க போகிறோம். இது நம்ம கூட வந்து ஜோடி வண்டிங்க. பார்க்கிங் நிறுத்தி வச்சுருக்குங்க. லோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சரிஞ்சிருச்சு. ஃபுல்லாக ஹைட்டாக இருந்துச்சுங்க. சந்து இது வரைக்கும் மேலே வரைக்கும் லோடு இருந்துச்சு, எல்லாம் தொங்கிடுச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ்நாட்டு வண்டியால் நிற்கிதுங்க ஃபுல்லாக. அப்படியே கம்பெனிக்கு வந்தாச்சுங்க. லோடு இருக்கிற பக்கம் மணி 2 ஆகுது. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு இறக்க வாங்கலாமா கூப்பிட்டு சொன்னால் பில்லு வாங்கிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு இறக்குவான்ல, 7 மணிக்கு காலையில் வரேன்னு. இப்போ 7 மணிக்கு காலையில் வரேன்னு சொல்லியிருக்காங்களாமா, இறக்கணும்னு சொல்லியாமா. நம்ம தேவாதான் போய் பில்லு கொடுத்துட்டு வந்தார். உள்ள பார்த்தீங்கன்னா 7 மணிக்குண்ணா ஏதோ ஒன்று சொன்னேன். எனக்கு கூட புரிஞ்சுக்குவேன், தெலுங்கு புரியலிங்களாமா. நான் ஆந்திராக்குள்ளே இருக்கிறோம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம எந்த கம்பெனி சொல்ல மாட்டோம், இந்த எம்ஆர்எஃப் கம்பெனிக்கு வந்திருக்கோம். அவ்வளோ லோடு இருக்கிறத காட்ட முடியாதுங்க. உள்ள எல்லாம் ரொம்ப கெடுபடியாக இருக்கும். எவ்வளோ பெரிய கம்பெனி, சின்ன சின்ன கம்பெனிக்கு செட்டாக வாங்கி வச்சுருவாங்க.
இந்த கம்பெனிக்குள்ள உள்ள எல்லாம் அலௌட் இல்லை, எல்லா டிரைவர்லாம் சொன்னாங்க. அந்த வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கிறேங்க. இறக்கி முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறேன்னு ஒன்றும் தெரில. அடுத்த லோடு அப்படியே பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்ன சொல்ல தேவை சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு மும்பரமா. ஒரு வாரம் வண்டி வந்திருக்குது, ஒரு வாரம் சுத்தம் பண்ணல, அதனால் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you.